கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே 12வது நாளாக போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தி தாக்குதலில் ஈடுபட்டது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் அப்போது இந்திய ராணுவமும் பதிலடி கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை நாடு தழுவிய அளவில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வான்வழி தாக்குதலின் போது எச்சரிக்கும் வகையில் சைரன் அமைப்பை நிறுவ அறிவுறுத்தியதோடு போர்க்களத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது குறித்தும் ஒத்திகை நடத்த உத்தரவிட்டுள்ளது. நாளை நடைபெறும் பாதுகாப்பு ஒத்திகையின் போது மிக முக்கியமாக போர்க்காலத்தில் பொதுமக்களும் மாணவர்களும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது எப்படி என கற்றுக் கொடுக்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் முக்கிய நிறுவனங்களை எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைப்பதுடன் மின் விபத்து சமாளிப்பு நடவடிக்கை பற்றியும் அறிவுரை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியை ராகுல் காந்தி திடீரென்று சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நடந்த சிபிஐ அமைப்பின் அடுத்த தலைவர் தேர்வு தொடர்பான ஆலோசனையில் ராகுல் காந்தி பங்கேற்றார். இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் கலந்து கொண்டார். DRDO மற்றும் இந்திய கடற்படை இணைந்து கடலுக்கு அடியில் பயன்படுத்தக்கூடிய கண்ணிவெடிகளை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளன. போர் பதற்றத்திற்கு மத்தியில் கடற்படை பலப்படுத்த மேம்படுத்தும் விதமாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட MIGM எனப்படும் இந்த கண்ணிவெடி சோதனை நடத்தப்பட்டது. இவை ஒலி, காந்த புலன்களை அடையாளம் கண்டறிந்து எதிரி நாட்டு கப்பல்களை அழிக்கும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் நாடுகள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் அறிவுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு பேசிய அவர் சமீபத்திய பிரச்சினையால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாக கவலை தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடித்து வரும் போர் பதற்றம் காரணமாக எல்லையில் வசிக்கும் மக்கள் தினமும் மிகுந்த பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள சகோதி மக்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என தெரியாமல் தங்களின் எதிர்காலம் தற்போது கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பயங்கர தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பஹல்காம் காவல் நிலைய ஆய்வாளரை ஜம்மு காஷ்மீர் அரசு பணியிட மாற்றம் செய்துள்ளது. அதன்படி பஹல்காம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரியாஸ் அகமது அனந்த்கான் காவல் நிலையத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 5 போலீசாரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தாக்கலான பொதுநல மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ கிளை தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த வழக்கை முடித்து வைத்த நீதிபதிகள் அரசு என்ன முடிவெடுக்கிறது என்பதை தெரிந்த பின்னர் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடலாம் என தெரிவித்தனர். தலைநகர் டெல்லியில் புதிய 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை மேற்கொண்டார். இதில் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா, முதலமைச்சர் ரேகா குப்தா, காவல்துறை மற்றும் சிறைத்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் என்று பலர் கலந்து கொண்டனர். அசாமில் வயல்வெளியில் திடீரென தரையிறங்கிய ராணுவ ஹெலிகாப்டரால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஜோர்ஹாட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற சீட்டா ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக விவசாய நிலத்தில் தரையிறங்கியது. இதனால் யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றது. குஜராத் மாநிலத்தில் ஆற்றில் மூழ்கி 4 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள ஷெஸ்டுருஜி ஆறில் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆழமான இடத்திற்கு சென்ற இளைஞர்கள் தண்ணீரில் மூழ்கினர். தெலுங்கானா மாநிலத்தில் நேற்று லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. கரீம்நகர் மற்றும் நிர்மல் மாவட்டங்களில் மாலை 6:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.8 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் போது வீடுகள் குலுங்கியதால் மக்கள் உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறினர். குஜராத் மாநிலம் சிலக்கோட்டா கிராமத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரையாகின. அருகருகே இருந்த கூரை வீடுகளுக்கு தீ பற்றி வேகமாக பரவியதால் அதனை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறினர். தீ விபத்துக்கான காரணம் தெரிய வராத நிலையில் தற்போது வரை யாரும் காயமடையவில்லை என்று கூறப்படுகிறது.
தெலுங்கானாவில் தகாத உறவால் மனைவி பிரிந்து சென்ற நிலையில் 2 குழந்தைகளை தூக்கிலிட்டு கொலை செய்த கணவர் தாமும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உட்புறமாக தாளிடப்பட்ட வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசவே போலீசார் வந்து கதவை திறந்து அழுகிய நிலையில் தூக்கில் தொங்கிய 3 சடலங்களையும் மீட்டனர். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதேபோல நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 3 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதில் வேலூரில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரை விமான நிலையத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், தொண்டியில் 100.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் நிகழாமல் தடுத்திடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சமீப காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையைச் சேர்ந்த அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று மே 5ஆம் தேதியை வணிகர் நாள் என்ற அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாட்டில் பேசிய அவர், திராவிடம் இருக்கும் வரை வணிகர்களை திமுக காக்கும் என்றார். நிகழ்வாண்டு 40 மினி விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் 39 விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு முதலமைச்சர் விருதை வழங்கி 18 மினி விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி பேசிய அவர் 38 மாவட்டங்களில் ஸ்டார் அகாடமி அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா சென்ற குண்டு துளைக்காத வாகனம் விபத்தில் சிக்கவில்லை என்று தமிழக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக காவல்துறை, குண்டு துளைக்காத வாகனத்தை மற்ற வாகனங்களுக்கு இணையாக வேகமாக இயக்கிய போது பின் சக்கரத்தில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வாகனம் நிறுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்வாரியம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெளிமாநிலங்களிலிருந்து வாங்கி தமிழக மக்களின் மின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்றார். பாஜக அதிமுக கூட்டணியை கண்டு முதலமைச்சருக்கு பயம் வந்துவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே நடைபெற்ற இரட்டை கொலையை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், செய்த சாதனையை சொல்ல முடியாமல் காலை முதல் மாலை வரை பாஜக அதிமுக கூட்டணி குறித்தே முதலமைச்சர் பேசி வருவதாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டிற்கு விடிவு கிடைக்கும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட தயார் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா எம்பி கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற மே தின பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குமா என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். புதுக்கோட்டை வடக்காட்டில் முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் முடிந்து திரும்பிய போது இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் வீடு மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அரசு பேருந்து மற்றும் போலீஸ் வாகனங்களின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதோடு அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க உள் புகார் குழு அமைக்க அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்கவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இந்த குழுவில் மூத்த பெண் அதிகாரி தலைமையில் 4 பேர் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் செய்யும் வசதியை தமிழ்நாட்டில்தான் கொண்டுவர உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகிலேயே முதல் முறையாக டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு புரதச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் விலையின்றி வழங்க உள்ளதாக தெரிவித்தார். நீட் தேர்வு எழுத முயன்ற பெண்ணின் தாலியை கழற்ற வைத்த சம்பவத்திற்கு ராஜா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர், சம்பவத்திற்கு காரணமான அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். மேலும் நீட் தேர்வு மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் மாநில அரசு அதிகாரிகளை தவிர மத்திய அரசு அதிகாரிகள் கிடையாது என்றும் அவர் கூறினார்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்சியரின் அனுமதி பெற்றுதான் பனைமரங்களை வெட்ட வேண்டும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். அனுமதி இல்லாமல் எங்காவது பனைமரங்கள் வெட்டப்படுவது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அவர், அண்மையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறினார். மதுரையில் விஜயை பார்க்க முயன்ற தொண்டரின் தலையில் பாதுகாவலர் துப்பாக்கி வைத்த சம்பவம் பூதாகரமான நிலையில் இது யதார்த்தமாக நடந்தது என்றும் அதில் தவறு கிடையாது என்றும் அந்த தொண்டர் கூறியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயின் பாதுகாப்பிற்காக தன்னை சுட்டுக் கொன்றாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் கூறினார். மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி தலையை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் பாஜக மகளிரணி நிர்வாகி சரண்யா திருமணம் செய்து கொண்டு பட்டுக்கோட்டையில் வசித்து வரும் நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். ஜெராக்ஸ் கடையை பூட்டிவிட்டு நடந்து சென்றவரை கும்பல் வெட்டி கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் 50 தொகுதிகளின் தலையெழுத்தை தாங்கள் நிர்ணயிப்போம் என ஐஃப்டோ ஆகிய இந்திய தேசிய செயலாளர் அண்ணாமலை கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாரில் நடைபெற்ற 50 விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் 2003 போராட்டம் போல மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்றார். யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது இதுவரை பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி டிடிஎஃப் வாசன் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிடிஎஃப் வாசன் மீது தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வழக்கு இருப்பதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் நெரூரில் எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாய சடங்குக்கு விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சதாசிவ பிரமேந்திரரின் சமாதியில் அவரது நினைவு நாளின் போது பக்தர்கள் எச்சில் இலையில் உருளும் சம்பிரதாயம் கடைபிடிக்கப்பட்டது. இதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்ததை எதிர்த்து நெரூர் மடம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி வலது கையை இழந்த சிறுமிக்கு நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக 3.5 லட்சம் ரூபாய் செலவில் செயற்கை கை பொருத்துவதற்கான அளவிடும் பணியை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மேற்கொண்டது. 13 வயது சிறுமி சஞ்சனாவுக்கு செயற்கை கை பொருத்த உதவிடுமாறு நியூஸ் தமிழ் செய்தி வாயிலாக தமிழக முதலமைச்சருக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கொசஸ்தலை ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கொசஸ்தலை ஆற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் சிறுவர்களும் சேர்ந்து குளித்தபோது 12ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஷ் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவன் வெங்கடேஷ் ஆகியோர் திடீரென நீரில் மூழ்கி மாயமாகினர். நிலையத்திற்கு வந்த ரயிலில் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் இருந்து வந்த சகதாப்தி ரயிலில் கழிவறையை ஊழியர்கள் சுத்தம் செய்த போது ஒரு கழிவறையின் கதவு திறக்காமல் இருந்துள்ளது. இதனால் கதவை உடைத்து பார்த்தபோது உள்ளே ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டத்தில் மது அருந்த பணம் தர மறுத்த பாட்டியை போதையில் கழுத்தறுத்து கொன்ற பேரன் கைது செய்யப்பட்டார். சுந்தராபுரத்தைச் சேர்ந்த மனோன்மணி என்பவர் உயிரிழந்த மகனின் காப்பீட்டு பணத்தை வங்கியில் போட்டு வைத்துள்ளார். அந்த பணத்தை கொடுக்குமாறு அவரது பேரன் சிவகுமார் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கும்பகோணம் அருகே மருதாநல்லூரில் போதைக்கு அடிமையாகி மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட இளைஞர் அடுத்த 3 நாட்களிலேயே உயிரிழந்த நிலையில் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மே 4ஆம் தேதி கார்த்திக் குடும்பத்தினரை செல்போனில் தொடர்பு கொண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறிய மறுவாழ்வு மையத்தினர் 30 நிமிடம் கழித்து அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 10 அடி பள்ளத்தில் விழுந்த 16 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுங்குவார் சத்திரத்தை சேர்ந்த சஞ்சய் என்ற சிறுவன் உறவினர் வீட்டில் செப்டிக் டேங்க் அமைக்கும் பணியை பார்க்க சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக 10 அடி பள்ளத்தில் அவர் விழுந்த நிலையில் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் பவானியில் காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை தலையணையால் மூச்சை அமுக்கி கொன்றதாக கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கார்த்திக்கிற்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது அவரது செல்போன் மூலம் சுப்ரியாவிற்கு தெரிய வந்தது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. பணத்தை
பணத்தை ஏமாற்றியவர் மீது புகார் அளித்தால் காவல்துறை தன்னையே மிரட்டுவதாக கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மற்றும் அவரது மனைவி கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. குறைதீர்வு கூட்டத்திற்கு சென்ற தேவசகாயம் தனது மச்சான் தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் இது தொடர்பாக அளித்த புகாரை போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கி 36 லட்சத்தை வழிப்பறி கொள்ளை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காவல்கிணறு அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் கடந்த 3, 4, 5ஆம் தேதிகளில் வசூலான 36 லட்சம் ரூபாயை வங்கியில் செலுத்துவதற்காக சென்ற சூப்பர்வைசர் முருகனை 2 வீலரில் வந்த 3 பேர் கும்பல் தாக்கி பணத்தை பறித்து சென்றது. போலி சைக்கிள் நிறுவன மோசடியில் நாடு முழுவதும் இருந்தும் புகார்கள் குவிவதால் மத்திய சைபர் கிரைம் போலீசாரின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் இயங்கி வரும் கோ ஃப்ரீ சைக்கிள் என்ற நிறுவனத்தில் 4.5 லட்சம் முதலீடு செய்தால் பல மடங்கு வட்டி தரப்படும் என கூறி இணையத்தில் விளம்பரம் செய்து 50 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. உத்தமபாளையம் அருகே விவசாயியிடம் பண மோசடி செய்த இந்து முன்னணி நிர்வாகிகளுள் ஒருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றொருவரை தேடி வருகின்றனர். எர்ணம்பட்டியை சேர்ந்த சந்திரபோஸ் என்பவரிடம் துணை வட்டாட்சியர் என்று கூறி அறிமுகமான நபர் பட்டாவில் சிக்கல் இருப்பதாக கூறி ஒரு அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த நபரை வட்டாட்சியர் என்று அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து சுமார் 1 லட்சத்தை பறித்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அடகு வைத்த நகைகளுடன் தலைமறைவான கடை உரிமையாளரை கண்டுபிடித்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் புகார் அளித்தார். தம்பியின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பிரவீன்குமார் என்பவரது அடகு கடையில் யாசின் அடகு வைத்தார். பின்னர் மீட்கச் சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்துள்ளது. மாவட்டம் வெங்கல் அருகே தொடர் மின்தடையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் பாகல்மேடு பகுதியில் சாய்ந்த மின் கம்பங்களை மின்வாரிய ஊழியர்கள் சரி செய்யாததால் 24 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை நீடித்தது. கிராம மக்களின் சாலை மறியலால் தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே விளையாட்டின் போது ஏற்பட்ட தகராறு சாதி மோதலாக மாறி 2 பெண்கள் உட்பட 3 பேரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீர்ஜை பள்ளியில் பட்டியல் சமூக இளைஞர்களுக்கும் பிசி சமூக இளைஞர்களுக்கும் வாலிபால் விளையாட்டின் போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த முன்விரோதத்தால் பட்டியல் சமூக இளைஞர் பிரதீப்பையும் ராஜேஸ்வரி சுமித்ரா ஆகியோரையும் பிசி இளைஞர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. மாவட்டம் காரைக்குடி அருகே அதிகாலை அரசு பேருந்தும் பால் ஏற்றி வந்த தனியார் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 16 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கார் மோதியதில் 2 வீலரில் சென்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் நிற்காமல் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தேக்கம்பட்டி ராஜீவ் நகரை சேர்ந்த பிரதாப் தனது நண்பர் ராகவனுடன் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு 2 வீலரில் வீடு திரும்பினார். தேவனாபுரம் என்கிற இடத்தில் வளைவில் திரும்பிய போது அதிவேகமாக வந்த கார் மோதியது. விருதுநகரில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அருங்காட்சியகத்தில் வெம்பக்கோட்டை விஜயநகர் குளத்தில் கண்டெடுக்கப்பட்ட நுண்கற்கால தொல்லியல் பொருட்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சென்னையில் கால்மார்க்சுக்கு சிலையில்லை என்ற குறை தீர்க்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் மாநில அலுவலகத்தில் கால்மார்க்ஸ் பிறந்தநாளை ஒட்டி நிறுவப்பட்டுள்ள சிலை திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சண்முகம், கன்னிமாரா நூலகம் முன்பு சிலை வைக்கப்படும் என அறிவித்த தமிழக அரசுக்கு நன்றி என தெரிவித்தார். மதுரை கருப்பட்டி அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் திடீரென நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. டன் கணக்கிலான நெல் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் 8000 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்ய அனுமதி உள்ளதாக கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து மதுரை நோக்கி சென்ற சுற்றுலா வேன் டம்டம் பாறை அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பாறை ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 22 பேர் காயமடைந்தனர். விபத்து காரணமாக அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது.
மாவட்டம் தண்டலம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சிமெண்ட் கலவை ஏற்றி சென்ற டேங்கர் லாரி சாலையின் தடுப்பு மீது மோதியதில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரள மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர் லாரியை ஓட்டி வந்த நிலையில் தூக்க கலக்கத்தில் சாலையின் தடுப்பு மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வாரப்பட்டியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டதில் நொடி பொழுதில் 100 கிலோ வெடிமருந்து வெடித்து சிதறியது. ராஜேஷ் ஜெயின் என்பவருக்கு சொந்தமான இந்த ஆலையில் கண் பவுடர் தயாரிக்க தேவையான 100 கிலோ வெடிமருந்தை இயந்திரத்தில் நிரப்பி கலவை செய்தபோது இந்த விபத்து நடந்தேறியது. அப்போது தொழிலாளர்கள் ஆலையில் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மாவட்டம் திரிசூலத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கட்டப்பட்ட கான்கிரீட் கிணறு சுவர் திடீரென இடிந்து விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கிணற்றின் சுவர் இடிந்து விழுந்ததும் அதனை சரி செய்யாமல் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மண்ணை அள்ளி போட்டு கிணற்றை திரிசூலம் ஊராட்சி நிர்வாகம் மூடியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி அருகே பட்டா மாறுதலுக்கு 3,00,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பண்டாரப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான பிரபாகரன் என்பவரிடம் பட்டா மாற்றம் செய்த விஏஓ கணேசமூர்த்தி 3,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லஞ்ச பணத்தை வாங்கியபோது கணேசமூர்த்தி கையும் களவுமாக பிடிபட்டார். மாவட்டம் திருவட்டார் அருகே குளத்தில் வண்டல் மண் எடுக்க லஞ்சம் பெற்ற பொதுப்பணித்துறை அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். பிரைட் என்பவர் குளத்தில் இருந்து வண்டல் மண் எடுக்க வட்டாட்சியர் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற்ற நிலையில் பொதுப்பணித்துறை அலுவலக உதவியாளர் ரசல் ராஜ் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பிறந்தநாள் விழாவிற்காக வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டிலில் பல்லி இறந்து கிடந்தது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சம்பந்தப்பட்ட மினரல் வாட்டர் நிறுவனம் மற்றும் விசேஷ வீட்டில் பல்லி கண்டெடுக்கப்பட்ட பாட்டிலை கைப்பற்றி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே தண்டலம் கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு பேருந்து சேவை துவக்கி வைக்கப்பட்டது. பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்த அப்பகுதி எம்எல்ஏ முதல் பயணமாக அப்பகுதி மக்களுடன் பயணம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்தவருக்கு அதிகாரிகள் துணை போவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பெரியார் நகர் பகுதியில் 52 ஆண்டுகளாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் வீட்டிற்கு செல்லும் பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே காயலாங்கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியே புகைமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். கூட்டத்திற்கு வராமல் அலுவலகத்தின் உள்ளேயே அமர்ந்து கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியை பொதுமக்கள் வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் மாதாந்திர கூட்டம் நேற்று நடைபெற்ற போது அதிகாரி கூட்டத்திற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் பல்வேறு ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபட்டு டெல்லி மற்றும் காசியாபாத்தில் பதுங்கியிருந்த 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். ஆன்லைன் மோசடிக்கு பயன்படுத்திய செல்போன்கள், சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் மற்றும் பேங்க் பாஸ்புக்குகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் மோசடி கும்பலுக்கு உதவும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர். ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமானது. தார் டப்பாக்கள் ஏற்றிக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி நாதவலச சுங்கச்சாவடி அருகே திடீரென தீப்பிடித்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி தப்பிய நிலையில் தார் டப்பாக்கள் வெடித்து சிதறின. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியா வர ரஷ்ய அதிபர் புதின் சம்மதம் தெரிவித்துள்ளார். நேற்று பிரதமர் மற்றும் புதின் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது இந்த வருட இறுதியில் இந்தியாவில் நடைபெற இருக்கும் வருடாந்திர இருதரப்பு உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள புதினை மோடி அழைத்தார். இதில் பங்கேற்க புதினும் சம்மதம் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதி முழுவதையும் கைப்பற்றும் ராணுவ திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாள்தோறும் அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருவதற்கு மத்தியில் புதிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டமிட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தி வருகிறது.
ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஹுடைடா நகரில் உள்ள துறைமுகம், சிமெண்ட் தயாரிக்கும் தொழிற்சாலை உட்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவ விமானங்கள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலால் ஹுடைடா துறைமுகம் முழுவதும் பற்றி எரிந்தது. அமெரிக்காவில் வசித்து வரும் சட்டவிரோத குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேற தாமாக முன்வந்தால் $1000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று அதிபர் டிரம்பின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் அவர்கள் தங்களின் சொந்த நாட்டிற்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்காவே செய்து தரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த போப் பிரான்சிஸின் 4 சக்கர வாகனம் காசாவில் உள்ள குழந்தைகளுக்காக மருத்துவ வசதிகள் அடங்கியதொரு நடமாடும் கிளினிக்காக உபயோகித்துக் கொள்ள அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் புனிதமானவர்கள் என்று போப் சொல்லியிருப்பதன்படியே அவரது கடைசி ஆசையும் அவர்களுக்காகவே அமைந்திருக்கிறது. ரபாடா ஊக்கமருந்து பயன்படுத்திய விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் இது தொடர்பான முழு விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்றும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் டிம் பெயின் கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா போதைப்பொருள் பயன்படுத்தியதற்காக அனைத்து வடிவிலான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. IDF டென்னிஸ் தொடரின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ருடுஜா போசாலே பெய்ஜ் மேரி ஜோடி 6-3, 6-2 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரோ ஹுப்லாஸ்லே ஜோடி இந்தியாவின் ருடுஜா போசாலே நியூசிலாந்தின் பெய்ஜ் மேரி ஜோடியை எதிர்கொண்டது. ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கோப்பையை வென்ற காஸ்பர் ரூட் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் தொடரில் கோப்பை வென்ற முதல் நார்வே வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நார்வேயின் காஸ்பர் ரூட் மற்றும் பிரிட்டனின் ஜாக் டிராப்பரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். நடிகர் சந்தானத்தை இனிமேல் காமெடி ரோல்களில் அதிகம் பார்க்கலாம் என நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்றைய சினிமாவில் மிக சீரியஸாக படங்கள் எடுக்க ஆரம்பித்து விட்டதால் காமெடி குறைந்துவிட்டது எனவும் எல்லா படங்களும் ஆக்ஷன் படங்களாக உள்ளதாகவும் தெரிவித்தார். காலில் அறுவை சிகிச்சை செய்திருந்ததால் வேதாளம் படத்தில் அஜித்திற்கு தங்கையாக நடிக்கும் வாய்ப்பை மறுத்துவிட்டதாக தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 2014ஆம் ஆண்டு வேதாளம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்ததால் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார். வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள தி வேர்டிக்ட் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் கிருஷ்ணா சங்கர் இயக்கியுள்ள தி வேர்டிக்ட் படத்தில் வரலட்சுமி சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன், சுஹாசினி, வித்யுலேகா ராமன், பிரகாஷ் மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் வருகிற மே 30ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிப்பில் உருவாகியுள்ள ஜோரா கையத்தட்டுங்க திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. வினேஷ் மில்லினியம் இயக்கியுள்ள இந்த படத்தில் ஹரிஸ் பேரடி, ஜாகிர் அலி, மணிமாறன், சாந்தி தேவி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் வரும் 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 7வது நாளில் நந்திகேஸ்வரர் மற்றும் யாழி வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமிகளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட நந்திகேஸ்வரர் வாகனத்தில் பிரியாவிடை தாயாருடன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருள அன்னை மீனாட்சி யாழி வாகனத்தில் எழுந்தருளே 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்தனர். மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் நடந்த சித்திரை பிரம்மோற்சவ விழாவில் வெள்ளிமயில் வாகனத்தில் முருகன் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜா வீட்டு சீதனத்தை அர்ச்சகர்கள் கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு அங்கவஸ்திரம் அணிவித்து தீபாராதனை செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கட்டுக்குடிப்பட்டியில் செல்வ விநாயகர் மகாமாரியம்மன் கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அம்மை நோயை விரட்டும் வினோத வழிபாடு நடைபெற்றது. பேத்தப்பன் வேடமிட்டு கோழி இறகுகளை செருகிய வாப்பட்டியை தலையில் கவிழ்த்ததும் கோழி இறகு மீசையுடன் கையில் உலக்கையோடும் அழைத்து வரப்பட்ட பேத்தப்பன் கோவிலை சுற்றி வந்து அம்மை நோயை விரட்டும் வழிபாடு நடைபெற்றது. 2 மணி நேரத்திற்கு மேலான வானவேடிக்கை அதிர்வேட்டு சத்தத்துடன் கோலாகலமாக நடைபெற்ற கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். புதுக்கோட்டை வடகாடு முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது.
அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற 63 நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சியளிக்கும் வைபவத்தில் திரளான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சமூர்த்திகள் முன்பாக எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழாவையொட்டி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடிமரத்திற்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட திரவ பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்கள் புடைசூழ கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கூத்தாண்டவர் கோவிலில் 203ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மகாபாரத சொற்பொழிவின் 11வது நாளில் கூத்தாண்டவர் பிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஏராளமான பெண்கள் ஒரே சீருடையில் கடலை மாவு, எள்ளுப்பொடி, சுண்டல், நவதானியங்கள் உள்ளிட்ட தட்டு வரிசைகளுடன் ஊர்வலமாக வந்து வழிபாடு செய்தனர். வாக்ஸ்வேகன் நிறுவனத்தில் இருந்து இந்தியாவில் அடுத்ததாக கோல்ஃப் GTI கார் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இன்னும் சில வாரங்களில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட உள்ள இந்த புதிய வாக்ஸ்வேகன் காருக்கான ப்ரீ புக்கிங் இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக தற்போது துவங்கியுள்ளது.